ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இந்த வீடியோ நான் சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். சாட்டர்டே காலையில் என்னோடய கிச்சன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, 5 நாள் ஸ்கூலுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம். இந்த சாட்டர்டே கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே என்னோடய கிச்சனை அப்படியே நான் வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி தான். அதே மாதிரி என்னோடய ஹால் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஹாலையும் கிச்சனையும் இன்னைக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் மாதிரி, அப்படின்னா எனக்குன்னே ஒரு கோல், இன்னைக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணினேன். அதோடு சேர்த்து இன்னொரு குட்டி ஒர்க்கு. அது என்னன்னா, இந்த மணி பிளான்ட்டு எங்கெங்கே நான் மணி பிளான்ட் வச்சுருக்கிறேனோ அது எல்லாத்தையும் எடுத்து அதையும் க்ளீன் பண்ணி தண்ணி மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணேன். இதை என்னால் முடிக்க முடியுமா என்னான்னு தெரியல. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணினேன். ஆனால் அதில் சக்ஸஸ் ஆணுச்சு எனக்கு. ஏன்னா எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இதை செய்யணும் அதை செய்யணும்னு நம்ம நிறைய பிளான் போடுவோம். ஆனால் அதை முடிக்கிறோமா அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கிடையாது. நம்மளால் ஒரு சில சமயம் முடிக்க முடியாமலும் போகலாம். அந்த மாதிரியும் எனக்கு ஆகிருக்கு. எப்படின்னா, முடிக்க முடியாமல் நான் பாதியில் அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலைக்கு நான் போயிடுவேன். என்னால் எப்போ முடியுதோ அப்போ தான் செய்வேன். அந்த மாதிரி ஒரு வேலை என்ன அப்படின்னா, நான் துணி மடிக்கிற வேலை. துணியை மடித்து எங்கள் அத்தை வச்சுருவாங்க, அதை எடுத்து உள்ளார வைக்கிறதுக்கு 2 நாள் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. இப்போ என்னோடய மணி பிளான்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தண்ணியில் வைக்கிற மணி பிளான்ட்டும் இருக்குது. மண்ணில் ஒரு சில 2 ஜாடியில் மண்ணில் நான் மணி பிளான்ட்டு வச்சுருப்பேன். அதுக்கு இந்த வேலை நடந்துட்டு இருக்கும் போதே வெளியே தோட்டத்துக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டேன். இன்னைக்கு தான் எப்பயுமே நான் தோட்டத்துக்கு நான் தண்ணி விட்டு பழகலை. இன்னைக்கு அதையும் ட்ரை பண்ணேன். நானே மோட்ரு போட்டு நானே தண்ணி விட்டு பழகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நானே மோட்ரு போட்டு பைப்லாம் எடுத்து வச்சு தண்ணி விட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வேலையும் நம்ம எதிர்பார்க்கறத விட நம்மளே செஞ்சு பழகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த மணி பிளான்ட் 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், தண்ணிலாம் ரொம்ப எவாப்ரேட் ஆகி ரொம்ப இதாக கம்மியாயிருச்சு. அந்த மாதிரி தண்ணி கம்மியானுச்சு அப்படின்னாவே மணி பிளான்ட் ஒன்று காஞ்சி போயிடும், இல்லாட்டினா அந்த தண்ணியில் ரொம்ப கருத்து போய் ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆகிடும். அதனால் எப்பயுமே தண்ணியை புது தண்ணி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மணி பிளான்ட் நம்ம வீட்டில் நல்லா வளரணும் அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு டைம் நம்ம தண்ணி மாற்றணும் அப்படின்னா அது நல்லா வளரும். ஆனால் என்னால் 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி மாற்ற முடியாது. அதனால் நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக தண்ணி மாற்றிடுவேன். அப்போ இந்த மாதிரி அந்த பாட்டில், அந்த டம்ளர் இருக்குது இல்லையா, அதை சுத்தமாக விளக்கி கழுவி அதை நல்லா தண்ணி நல்ல சுத்தமான தண்ணியாக அதில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இலைகளெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். அந்த வேர் விட்டுருக்கும், நம்ம தண்டு பகுதியில் வேர் விட்டுருக்கும் மணி பிளான்ட்டு. அந்த வேர் பகுதியெல்லாம் கருப்பு கருப்பாக ஒட்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு அந்த இலைகளை அந்த தண்ணிக்குள்ளார போட்டு வச்சோம் அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பயும் அடுத்த வாரத்தில் ஒரு இலைகள் 2 இலைகள் பழுத்து போகும். அது நார்மல் தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அந்த மாதிரி இலைகளை பழுத்து போன இலைகள், அழுகி போன இலைகள் எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுருவேன். தூக்கி போட்டுட்டு என்கிட்ட ஒரு பெரிய பாட்டில் மணி பிளான்ட் செடி இருக்குது. அந்த மணி பிளான்ட் செடியிலேருந்து ஒரு 2-3 இலைகள் அப்படின்னா அந்த தண்டோடு இருக்கிற இலைப்பகுதியை கட் பண்ணி கொண்டு திருப்பி நான் இந்த தண்ணியில் போட்டு வச்சிடுவேன். இதுதான் என்னோடய ரொட்டீன். இதில் கொஞ்சம் வேர் பிடிச்சிச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் மண்ணில் நட்டு வைப்பேன். அப்படின்னா பாட்டில் எடுத்து அதை மண் போட்டு அதில் நட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் என் வீட்டை ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளவர் வாங்கி நான் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி மணி பிளான்ட் தான் மோஸ்ட்லி நான் வீட்டில் வைப்பேன். அதே நான் இந்த மாதிரி மணி பிளான்ட் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அப்போ ஒரு வீடியோவில் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். மணி பிளான்ட் தென்கிழக்கு திசையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதையும் நம்ம பார்த்துக்கணும். மணி பிளான்ட் வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ஏதாவது வேறு பலனை கொடுத்துடக்கூடாது. அதனால்
தென்கிழக்கு பகுதியில் இந்த தண்ணியில் வைக்கிற மணி பிளான்ட் வைப்பேன். மண்ணில் வைக்கிற மணி பிளான்ட் மட்டும் நான் ஒன்று டைனிங் டேபிளையும் ஒன்று வந்து டிவிக்கு பக்கத்துலேயும் நான் வச்சுருப்பேன். அது வந்து மண்ணில் வச்சுருக்கிறது. இன்னொன்று வந்து நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது பார்த்தேன், வீட்டில் வந்து பூவாத தாவரங்கள், பூக்கிற செடிகளை தான் நம்ம வைக்கணும், இந்த மாதிரி குரோட்டன்ஸ் மாதிரி பூவாத தாவரங்கள் வந்து நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதிவில் நான் பார்த்தேன். அப்புறம் யோசித்தேன், என்னடா இது மணி பிளான்ட் வச்சா அதுக்கும் ஒரு பிரச்சனையா, பூக்காத தாவரங்களை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு ஒரு பதிவை வந்து இப்படி பார்த்தா அது நம்ம மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. உடனே என்ன பண்ணேன், சாமந்தி பூ இருக்குல்ல, அந்த சாமந்தி பூவை வாங்கிட்டு வந்து அதை வந்து குட்டி குட்டி வேர் பிடிச்சி வந்துச்சு, அதை வந்து மண் இருக்கிற மணி பிளான்ட்டில் வந்து ஒன்று ஒன்று வச்சு விட்டேன். இப்போ தான் வச்சு விட்டேன், அதை நான் வீடியோ எடுக்கலை. அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட அதை காமிக்கிறேன். நான் அந்த மணி பிளான்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி சாமந்தி செடி, அதை வந்து நட்டு விட்டுட்டேன் நான். அப்போ சாமந்தி பூவும் பூக்கும், மணி பிளான்ட்டும் அதுலேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம எல்லாமே நம்ம மன திருப்திக்கு தாங்க. ஒரு மணி பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் தரக்கூடியது. வீட்டுக்குள்ளார வந்து நம்ம கதவை எல்லாத்தையும் சாத்தி தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி அங்கங்கே மணி பிளான்ட் வைக்கிறது மூலிமா ஒரு ஆக்சிஜன் வந்து நமக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். ஆனால் இத்திலூண்டு செடியில் எவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இருந்தாலும் எல்லாமே ஒரு மன திருப்திக்கு தான் நம்ம வைக்கிறோம். நான் வச்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு அழகுக்கு, ஒரு ஃப்ளவர் வேஸ் வைக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்க அப்படின்னா. இப்போ பாருங்கள், நான் கிச்சனையும் ஹாலையும் நான் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், அந்தந்த இடத்துல எல்லாமே இருக்குது. வச்சுட்டு பாத்திரங்கள் எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நானே கையிலேயே பாத்திரம்லாம் விளக்கிட்டேன். டிஷ்வாஷரில் போடல, நேற்று போட்ட பாத்திரம் கொஞ்சம் டிஷ்வாஷரில் இருக்குது, அதையும் எடுத்து நான் வந்து அடுக்கணும். டிஷ்வாஷர் மேலே இருந்த அந்த டவலையும் மாற்றிட்டு வேறு டவல் மாற்றி விட்டுட்டு கிச்சனையே இந்த மாதிரி சுத்தமாக தொடச்சி வச்சுட்டேன். அடுத்து இந்த மணி பிளான்ட் எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி தண்ணி மாற்றினேன். அதை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். இதுதான் என்னோட ஹாலோட வியூ. இந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுடைய ஹாலு. இந்த இடத்துல இந்த மூலையில் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கினப்ப ஃபோன் ஸ்டாண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுனால அந்த இடம் காலியாக இருந்துச்சு. அதில் 2 மணி பிளான்ட் வச்சு ஒரு மாதா ஸ்டாச்சு அது ஒன்று. இந்த மணி பிளான்ட்டோடு சேர்த்து அந்த இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இதை அப்படியே செட் பண்ணி வச்சேன். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்னென்னமோ வச்சு பார்த்தேன், எனக்கு செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மாதாவோடைய இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 மணி பிளான்ட் வச்ச வாட்டி அந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். அன்னைக்கு சாட்டர்டே, ஆக்சுவலாக இது வந்து மண்டே நான் வந்து இந்த வீடியோவை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் இப்போ வந்து இதை அப்லோட் பண்ணுறேன். இது வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ தான். அவ்வளோதான். என்னோடய கிச்சனையும் என்னோடய ஹாலையும் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் நான் வீடெல்லாம் இன்னும் துடைக்கல. நாளைக்கு தான் ஒரு அக்கா எனக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்க. அவங்க வந்து வீடை துடைச்சி விட்டுருவாங்க. மற்ற ஒர்க் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இதுவே வந்து ரொம்ப டயர்டான மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தான் இந்த நாள் எனக்கு போணுச்சு. நம்ம சேனலோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.